லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 54 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 284 ரூபாய் 25 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க விளம்பரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 61 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 237 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 641 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 414 ஃபேல்ஸ். இந்த நாட்களில் தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தங்கம் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராம் தங்கம் தேவைப்படும். மன்னரை சந்திக்கும் அமைச்சர்கள். அடுத்ததாக பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் சம்பள உயர்வில் குழப்பம். இதோ 3 நாட்கள் தொடர் விடுமுறை. டிரைவர்ஸ் பி அலர்ட். அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்தும். அனைத்து பகுதிகளிலும் சுற்றி வளைப்பு. ஃபுல் டிராஃபிக் கேம்பெயின் செக்கின் மூலமாக அனைத்து சட்டவிரோத செயல்பாடுகளையும் தடுத்து நிறுத்த முயற்சி. இதோ ஆல்கஹால் தயாரிக்கும் மாஸ் ஃபேக்டரி கேம்பெயின். அடுத்ததாக போதைப்பொருள் வியாபாரிகள் கைது. அனைத்து ரோட்களிலும் அதிரடி செக்கின். 2 லட்சம் தினார் அபராதமா? கடல் பரப்பில் பொல்யூஷன் ஏற்படுத்தினா? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா எதிர்வரும் நாட்களில் காலநிலையுடைய மாற்றம் வெகுவாக மாறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் வரக்கூடிய காலநிலை மிகவும் குளிர்மையான காலநிலையாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது சுறுசுறுப்பான காற்று மற்றும் சுகையில் தூசி மற்றும் குளிர் வடமேற்கு காற்றின் தொடர்ச்சியுடன் அதிகாலையிலிருந்து இனி வரும் காலங்களில் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 8ஆம் மாதம் 31ஆம் தேதியோட குவைத்துடைய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறமா 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் ஆரம்பிக்கும் போதே குளிருடைய மிதமான பரவல் வந்து தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குளிர்காலத்துக்கும் தயாராகிக்கோங்க மக்களே. الغربية الجافة وراح نلاحظ فيها هبات من الغبار. والعرب قديما يقولون إذا ضرب السيل يعني طلع في 24/8 والرياح شمالية فالوسم وموسم الأمطار تكون أمطار ضعيفة. لكن إذا ضرب والرياح جنوبية والجنوبية فيها رطوبة عالية والرطوبة تكثف الغيوم وفيها أمطار بإذن الله تعالى. لكن مع استمرار الرياح الشمالية نتوقع أمطار ضعيفة خلال الفترة القادمة مع ضعف هذه الرطوبة. والبرودة راح تدخل علينا مبكر خاصة فترة الليل. لكن بالنهار الحرارة مستمرة ويانا حتى طلوع النجم الأخير من نجوم السيل وهو نجم الصرفة في 13 بإذن الله تعالى. راح نلاحظ الاعتدال
خاصة فترة النهار والبرودة بالليل قبل دخولنا في الوسم منتصف شهر 10 القادم والله أعلم. குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் பட்டத்து இளவரசரையும் குவைத்தின் பிரதமர் மற்றும் முதல் துணை பிரதமரையும் நேற்றைய தினம் சந்தித்துள்ளார். நாட்டின் முக்கியமான சில தீர்மானங்கள் மற்றும் விடயங்களை பற்றிய ஆலோசனைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சிவில் சர்வீஸ் பியூரோ கமிஷன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்தநாள் தினமான செப்டம்பர் 4ஆம் தேதி மற்றும் வியாழக்கிழமை வருவதால் வெள்ளி சனி 3 நாட்கள் தொடர் விடுமுறை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சிவில் சர்வீஸ் பியூரோ கமிஷன். வியாழன் வெள்ளி சனி 3 நாள் தொடர் விடுமுறை. பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களை குவைத்துக்கு கொண்டு வருவதில் ஏற்படும் செலவு மிகவும் கடினமாக உள்ளதாக குவைத்திகள் தங்களுடைய அதிருப்திகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. குறிப்பாக இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரே ஒரு நாடு மட்டும்தான் போராடுது, மற்ற நாடுகள் வாய மூடிட்டு இருக்கிறதால தான் இதில் இந்த அளவு பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான தகவல், 2 லட்சம் தினார் அபராதம், அதே போல 6 மாத ஜெயில். கடல் மாசுபடுத்துபவர்களுக்கு மற்றும் சட்டவிரோத மீன்பிடி தடை செய்யப்பட்ட இடங்களில் மீன் பிடிப்பவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் 2 லட்சம் குவைத் தினார்களையும் அபராதமாக குவைத் சுற்றுச்சூழல் அதிகார சபை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஃபன்னு மீன் பிடிக்கிறதுல ஃபன் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு ஃபைன் பார்த்தீங்க தானே? 2 லட்சம் தினார் ஃபைன், 6 மாதம் ஜெயில். தடை செய்யப்பட்ட பகுதிகளில் தூண்டில் போட்டோ வலை வீசியோ மீன் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி கடலோரங்களில் குப்பைகளை கொட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறதோ தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. 2 லட்சம் நம்ம நாட்டு காசு இல்லைப்பா, 2 லட்சம் தினார், பல கோடி. பி கேர்ஃபுல். குவைத் இனி வரும் நாட்களில் குற்றவாளிகளை பிடிக்கிறதுல மிகவும் தீவிரமாக செயல்படுவோம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பல வீதிகளில் பார்த்திங்கன்னா அதிரடியான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதே போல் மிகப்பெரிய வேர்ஹவுஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி, அதுக்குரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி. அதே போல் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ஹைவேக்கள், குவைத்துடைய அனைத்து கவர்னரேட்டுகள்லையும் ஹைவேக்களை ஃபுல்லாக பிளாக் பண்ணி செக்இன் நடத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான சோதனை ஓட்டங்கள் தற்போது ஆரம்பமாகி உள்ளது குவைத்துடைய பல பகுதிகளிலையும். அதிரடியான சோதனைகள், தேடப்படும் குற்றவாளிகள் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோக்களை ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் புரியும் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது.
افلون برونزي، افلون برونز على الحاره يسار، السرعه 133. يعني اللي يفكر ان المكان ما في كاميرات وبيسرع على راحته شو نقول له؟ نقول له الرادار موجود. الرادار المتنقل وصل. رادار المتنقل ايش قصته؟ طبعا احنا نشتغل على رادار متنقل بالنسبه للشكاوى اللي عندنا. نفس احنا الان نفس طريق المطلع السكني عندنا اكثر من شكوى بالنسبه للسرعات العاليه. طبعا طريقه على قيد الانشاء، شوف انت شارع شوفت عينك مو مخطط. في شكاوى من الناس المركبات اللي مو ملتزمه بالنسبه للسرعات العاليه، الاحداث، عدم التزام مسار المركبات. فهذه نواجه المشكلات اللي نواجهها بنفس محافظه الجاره. احنا عشان شيء شغالين نفس الرادار المتنقل. بالنسبة للسيارات هني مثل ما قاعد تشوف أنت السيارات جدا عالية، عندك شايع 80، طبعا السيارات قاعد توصل لغاية 190، يعني دبل سائة الشارع. طبعا أغلب المخالفات الجسيمة هذه قاعد يتم استيقاف إخوان المواطنين وتنبيههم بداية الأمر وتحريرهم المخالفة نفس الموقع. الكل من يفكر انه يخالف قانون المرور او يخالف السرعه نقول له الرادار المتنقل موجود. احنا قاعد نشوف ان رجل الامن يمسك الرادار صحيح. وكانه يصور شيء، بس تحديدا شلون يعمل الجهاز؟ طبعا جهاز يكون راصد للسرعات، من يحطه على السياره يبين عليها السياره مسرعه، يحط الجهاز عليها راح يبين السرعه نفسها بالضبط. طبعا اذا كان مثل الشارع الحين 80 مثلا يرصد مركبه 120 140 وانت صاعد. طبعا هذه آلته، هو يكون جهازه معاه يبلغ الدوريات اللي يكونون قدام، يعني في مسافه كافيه على اساس يقدر يضبط المركبه ويوقف المخالف. يكون بينهم الجهات تواصل يبلغ بنوع المركبه والسرعه اللي هي مخالفه. بداية الأمر يعطيني نوع المركبة، السيارة اللي قاعد تمشي عليه، ويتم إرسال الصورة نفسها، صورة المركبة مع عداد السيارة. طبعا يتم استيقاف المخالف نفسه، تحرير المخالف نفس الموقع. الرادار راح يكون مستمر ومتواجد دائما في شوارع الكويت. طبعا هاي توصيات من السيد مدير عام المرور بالنسبه للرادار على الطرق الرئيسيه، خاصه طريق المطلع السكني، الصبيه، السالمي، والطرق الخارجيه اللي ممكن فيها المركبات يكون زايد السرعه فيها. الرادار موجود، ومن خلال الاسبوع احنا نسوي كل 4-3 مرات بالاسبوع بالنسبه لحمله الرادار. وبنهايه الفيديو نحب نقول وزاره الداخليه قواكم الله، والله يعطيكم الصحه والعافيه، وترى هذا كله للحفاظ على صحه وسلامه المواطنين. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.